12 ராசிகளில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகம் ராசி. இந்த கடகம் ராசிக்கு எஸ் அப்படின்ற லெட்டரில் எந்த உறவின் மூலமாக பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத தான் நம்ம யோக பிரபா அவர்களிடம் கேட்க போகிறோம். சொல்லுங்கம்மா. ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நேரத்தில் அந்த கடகம் ராசி நேயர்களால் எஸ்ஸுங்கிற லெட்டருக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கும். இந்த இதில் ஏன்னா மற்ற ராசிகளுக்கு எஸ்ஸால மட்டும்தான் சில மாற்றங்கள். ஆனால் கடகராசிக்கு மட்டும் கடகராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இவங்க மூலமா எப்பவுமே எஸ் லெட்டர்ல இருக்கக்கூடிய மகன் மகள் அந்த மாதிரியான உறவுகள் மூலமா ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில மன வருத்தத்தோட எவ்வளவு நாள் தாங்க நம்ம வாழ முடியும்? இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்களேம்மா. அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அங்கதான் நிச்சயமா இருக்கு. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு உடல் பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ இருந்ததுன்னா அது உடனடியாக நீங்குவதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் அருளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்கள் கூட இல்லை உங்கள் கிட்ட இல்லை நீங்களே எஸ் அப்படின்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இல்லை எஸ் எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடியவங்க எங்கள் கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆங்கில எழுத்தில் எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்களில் சா சா சி சி அந்த சா வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களினுடைய மகிமை என்ன, சிறப்பு என்ன, அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய எந்த உறவு ஒவ்வொரு ராசிக்காரர்கள் கூடயும் இருக்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது இல்லை நெகட்டிவாக இருக்க போகுது, இந்த மாதிரி பல புதுமையான தகவல்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு சிறப்பான நபர் இங்கே வந்திருக்காங்க. பாரம்பரிய ஜோதிட அரசி யோக பிரபா அவர்களை தான் இன்றைக்கும் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். நிறைய வீடியோ பதிவுகள் மூலமாக நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க, கன்சல்டேஷன் மூலமாகவும் மீட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது மெசேஜோடு உங்களை மீட் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஓகே, இங்கே நான் மீட் பண்ணிடுறேங்க, வீடியோவை சேவ் பண்ணிக்கிறேன். ஆனால் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னா கீழே தெரியக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வெயிட் பண்ணாமல் யோக பிரபா அவர்களை சந்திக்கலாம். எஸ் எழுத்தினுடைய மகிமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ இன்றைக்கி உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக எஸ்ன்னு சொன்னோன்னா எனக்கே எஸ்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. என்னுடைய ராசிக்கு மட்டும் இல்லாமல் நேர்களுடைய ராசிக்கும் இந்த எஸ்ஸுக்கும் உள்ள அந்த உறவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்னே இன்றைக்கி ஏன் இந்த பதிவை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? அப்படி என்ன அந்த எஸ்ஸில் இருக்குது? எஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குரு பகவானுடைய ஒரு லெட்டர்ஸ்னால் எஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மற்ற கிரகங்களை விட ரொம்பவே இயற்கையான ஒரு சுபர் அவர். அது மட்டும் இல்லாமல் குருனா நம்ம கற்றுக் கொடுக்குற வாத்தியாராக இருக்கட்டும், தன்னுடைய தாய் தந்தை குருவான்னு நினைக்கிற அத்தனை பேருக்குமே எடுத்துக்கிற ஒரு எண்ணு அப்படின்னா நம்ம குரு பகவானை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் எண்ணுக்குரியது தான் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஸுங்கிற நம்பர் இதே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த குருவோட எண்ணம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவேவும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்கள மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஏதாவது நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுவும் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருடைய எண்ணம் உள்ளவங்களேவும் அவருடைய லெட்டர்ஸ் இருக்கிறவங்களேவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ராசியில் உள்ளவங்க அந்த லெட்டரில் இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு ராசியில் உள்ளவங்களுக்கு அந்த எஸ் லெட்டர் சம்மந்தப்பட்ட உள்ளவங்க ஏதாவது ஒரு உறவில் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அவங்க செய்ய போகிறாங்க இல்லைன்னா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான மெயினான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. எஸ், இப்போ கோள்கள்லையும் பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து சூரியன் எஸ்ஸில் வருவாங்க. ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரம் இங்கிலீஷில் எஸ் வருது, சுக்கிரன் அப்படின்றதும் எஸ்ஸில் வருது. ஸோ மெஜாரிட்டி எஸ் தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்ன்ற அந்த லெட்டரை பார்க்கும்போது வளைஞ்சு கொடுக்குற மாதிரியும் தோணும், ஒரு பாம்பு நெளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் தோணும். அந்த எழுத்துக்குன்னே மகிமை இருக்குங்க.
கண்டிப்பா வளைந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து முரண்பாடான இடத்துலனாலும் சரி இல்ல ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்குது பிரச்சனையா இருக்குனாலும் சரி அந்த இடத்துல விட்டு கொடுத்து போறது ஒரு ஆளா எஸ்ங்கிற நம்பர்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. எஸ்ங்கிற பேர்ல முதலெழுத்துல உள்ளவங்களா தான் இருப்பாங்க. மத்தவங்களாம் இல்ல என்ன ராசி என்னனாலும் இருக்கட்டுமே ஈகோ அதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல பரவாயில்ல நம்ம விட்டு கொடுத்து போறதுனால ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லி விட்டு கொடுக்குற பர்சனா அந்த எஸ்ங்கிற லெட்டர்ஸ்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. அதுதான் மெயின். ஓகே, இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எஸ்ஸோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர் சூப்பர் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா இல்லை சுமார் ஸ்டாராக இருக்க போகிறாங்களா அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 12 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள். உங்கள் ராசிக்கு எஸ் எந்த உறவு முறையில் வந்தால் சிறப்பாக இருக்கும், இல்லை அவங்கக்கிட்ட எப்படி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிகளில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகம் ராசி. இந்த கடகம் ராசிக்கு எஸ் அப்படின்ற லெட்டரில் எந்த உறவின் மூலமாக பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத தான் நம்ம யோக பிரபா அவர்களிடம் கேட்க போகிறோம். சொல்லுங்கம்மா. கடகராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிற லெட்டர் யாருன்னா அவங்களுடைய குழந்தைகள் பிள்ளைங்கள் அல்லது குழந்தைகள் வயசுல இருக்கிறவங்க. ஓகே, குழந்தைங்கன்னு சொல்லி திருமணமானவங்களை கூட குறிப்பிடலாம். கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனையை கொண்டு வருவாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு வீட்டில் இப்போ திருமணம் பண்ணி கொடுத்தவங்களுக்கும் சரி அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் கரெக்டாக செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து தன்னுடைய தாயவோ தந்தையோ கடகராசி நேயர்களாக இருக்கல தாயவோ தந்தையோ ஏதாவது ஒரு தேவைக்கு தொந்தரவு படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இவங்களுடைய நிலைமை சூழ்நிலையே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க அந்த நேரத்தில் தன் தாய் தந்தையை கவனிக்கணும் ஒரு எண்ணம் இருந்தாலும் அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுடைய சுயநலமான ஒரு எண்ணம் மனசுல இருந்துகிட்டே இருக்கு எஸ்ங்கிற லெட்டர்ல உள்ளவங்க. ஸோ அதனால கண்டிப்பா எனக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்துல கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நேரத்துல அந்த கடகம் ராசி நேயர்களால எஸ்ங்கிற லெட்டருக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கும். இந்த இதுல ஏன்னா மற்ற ராசிகளுக்கு எஸ்ஸால மட்டும்தான் சில மாற்றங்கள். ஆனா கடகராசிக்கு மட்டும் கடகராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளை அவங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு செயல் ஏதாவது ஒரு செயல், அதாவது பிள்ளைங்களுக்கு பிடிக்காத ஒரு செயல வற்புறுத்துறது. எனக்கு நீ போய் ஹாஸ்டல்ல போய் படி, இல்லைன்னா இந்த ஊருக்கு போயிட்டு வா, இல்ல ஏதாவது இந்த பிடிக்காத ஃபங்க்ஷனுக்கு போய் நீ அட்டன் பண்ணிட்டு வா, இல்ல பிடிக்காத கோர்ஸ் எடு, அவங்களால அதனால உடல்நிலை பாதிப்பு கண்டிப்பா வந்திருக்கும். கடகராசி நேயர்களால எஸ்ங்கிற அவங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லது குழந்தைகள் வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணமாகி முடிஞ்சவங்களுக்கும் அவங்களால ஒரு சின்ன பாதிப்பு உடல்நிலை பாதிப்பு கண்டிப்பா வந்திருக்கும். பொதுவாக வந்து இந்த ராசிக்கு எஸ் உறவால் என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் இதில் எஸ்ன்ற லெட்டரில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடகராசியால் பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அப்படின்றது சொல்கிறீங்க. ஒரு பிரச்சனை கண்டிப்பாக ஒரு சின்ன உடல்நல பாதிப்பு ஏதாவது ஒரு வகையில் வந்திருக்கும். அடுத்து மறுபடியும் இந்த எஸ்னால மறுபடியும் கடகராசிக்கு என்ன மாதிரி பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னா மனதளவில் நிம்மதி இல்லாதது. பொருட்கள் வாங்குறாங்க செய்கிறாங்க, சரி நம்ம எதனாலும் செஞ்சிரோம்னாலும் ஒரு மரியாதை இல்லாத ஒரு மாதிரி பேசுறது. அது வந்து சின்ன குழந்தைகளா இருக்கட்டும் திருமணமாகி முடிச்சவங்களா இருக்கட்டும், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, தன்னுடைய தாய் தந்தை கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம், இல்லை அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அந்த இடத்துல நம்ம போய் அவங்கள என்னென்னு போய் பார்த்துப்போம் செய்யுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுடைய வேலை இப்போ அவங்களுடைய உடன்பிறப்புகள் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அவள் வந்து உங்களை போய் பார்த்தாங்களா, நான் போய் பார்க்கணுமா, தம்பி போய் அக்கா போய் அவங்க போய் பார்த்தாங்களா, நான் போய் பார்க்கணுமான்னு சொல்லி அந்த அக்கா தங்கச்சிக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஒரு ஈகோ போட்டி வரும். அப்படிங்கும்போது அவங்க அம்மா அப்பாவை யார் போய் பார்த்துப்பான்னு ஒரு கேள்வி, அவங்களுக்கு நான் செய்யணுமாங்க ஒரு கேள்வி. இதுதான் இந்த கடகராசி நேயர்களால கடகராசி நேயர்களுக்கு எஸ்ஸால ஒரு பெரிய பாதிப்பு பெரிய நடக்க போற இந்த சம்பவம்னா இதுதான். ஓகே, ஸோ மகனோ மகளோ இல்லை மகள் மாதிரி இருக்கக்கூடியவங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கடகராசி அன்பர்களே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் அவங்கள வற்புறுத்திருப்பீங்க. அதாவது எஸ்ன்ற லெட்டரில் இருக்கிறவங்கள நீ இந்த கோர்ஸ் தான் எடுத்து படிக்கணும், இல்லை நீ இந்த வேலைக்கு தான் போகணும், இது போகவே கூடாது, நீ ஹாஸ்டலில் போய் படி அப்படின்ற ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பீங்க. அந்த மன வருத்தம் அவங்களுக்கு உடல் வருத்தமாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நடந்திருக்கும். இதெல்லாம் நடந்திருந்தது, அப்படி நடந்த அந்த நபர் எஸ் நபர் தான் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க மூலமாக எப்போவுமே எஸ் லெட்டரில் இருக்கக்கூடிய மகன் மகள் அந்த மாதிரியான உறவுகள் மூலமாக ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் மன வருத்தத்தோடு எவ்வளோ நாள் தாங்க நம்ம வாழ முடியும்? இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்களேம்மா. நிச்சயமாக இருக்குது. முதல்ல இவங்க குலதெய்வ வழிபாடு தான் பண்ணணும். ஆக்சுவலாக இவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களில் நிறைய பேர் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுறாங்க. ஆனாலும் ஒரு சிலர் குலதெய்வ கோவிலுக்கே போகாமல் சும்மா நார்மலாக ஒரு வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணால் போதும்னு சொல்லி பண்ணிக்கிருக்காங்க.
பொதுவாக ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வமும் அருள். அப்படி இல்லை அப்படின்னா இஷ்ட தெய்வமும் சரி, எந்த தெய்வம் என்ன சொல்லும் தெரியுமா, முதல் நீ உன் குலதெய்வத்தோட போய் அருள் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் நாங்கள் என் அருளை உங்களுக்கு தாரோன்னு சொல்லி அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நல்லது செய்யுது எந்த ஒரு விஷயம்னாலும் தடையை கொடுக்கும். ஓகே. அதனால வீட்டில் ஒரு நிம்மதி, குழந்தைகளால் ஒரு பிரச்சனை, மகன் மகளால் ஒரு பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் இருக்குன்னா முதல்ல இவங்க குலதெய்வ கோயிலுக்கு தான் போகணும். அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அங்கே தான் நிச்சயமாக இருக்குது. கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு எந்த உறவின் வழியாக என்ன நடக்கும்ன்றதையும் சொல்லியாச்சு. அதற்கு வந்து குலதெய்வ வழிபாடு தான் சால சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குலதெய்வ கோயிலுக்கு இப்போவே ஒரு ஷெட்யூல் போட்டு இது எப்படி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிட்டு என்ன முறையோ அந்த முறைப்படி வழிபாடு மேற்கொள்ளுங்க. வீட்டில் இருந்தபடியே விளக்கேற்றி நீங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சி கூட வழிபாடு செய்யலாம். குலதெய்வம் தெரியாதவங்க யோகப்பிரபா மாதிரியான நபர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு குலதெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு குலதெய்வத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு முன்ன நிற்கக்கூடிய சாமினா நம்ம குலசாமி மட்டும்தான். அந்த குலசாமி தெரியாமல் யாருமே இருக்கக்கூடாது. ஸோ கடகராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசுனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பேசின இந்த தகவல் எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருந்தது. ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவாகவும் இருந்தது, அதே சமயத்தில் லாஜிக்காகவும் இருந்தது. ஸோ எஸ் லெட்டரில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை இப்போது நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நினைவுபடுத்தியிருப்பாங்க. அதை நினைவுபடுத்திய யோகப்பிரபா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ யோகப்பிரபா அவர்களுடைய வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை கொடுக்குதுங்க. எனக்கு அவங்க கிட்ட அவங்களுடைய இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு உற்சாகம் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பர்சனலாக நீங்கள் அவங்க கிட்ட வந்து கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா அவங்க அவைலபிளாக தான் இருக்காங்க. நான் டீட்டெயில்ஸ்க்கான காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணுங்கள், முழுக்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கன்சல்டிங் எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. சென்னைக்கு வரும்பொழுது டிரெக்டாகவும் வந்து அவங்க உங்களுக்கு கன்சல்டிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒரு முறை கன்சல்டிங் எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தது தான் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். வாழ்க்கை வளமடைய எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி புது புது தகவல்களோடும் ஆன்மீக தகவல்களோடும் தொடர்ந்து உங்களை நாங்கள் வந்து சந்திச்சுட்டே தான் இருப்போம். உங்களுடைய அன்பை எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.